இது உங்க பர்சனலா ஒரு கொஸ்டின். உங்களுக்கு எப்ப வந்து இந்த இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகள்ல நாட்டம் வந்தது? நான் 6 வயசுல வந்தது. அப்படியா? ஆமா, இன்னைக்கு நேத்தா வந்தது. ஓ. 6 வயசு நான் மாடு மேய்க்கும் போதே வந்த எண்ணம் கேள்விகள் தான் இது. கடவுள் இருக்குதா இல்லையா, பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா, சும்மா நான் கோயில் கட்டி சாமின்னு ஏமாத்துறாங்களா, அப்படி சாமி இருந்தால் நான் ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்க ஏன் அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, அப்போ சாமி இப்படி ஏற்றத்தாழ்வா படைப்பாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் அப்போ வந்தது தான். ஆனால் அன்றைக்கி கேள்வியாக இருந்தேன், இன்றைக்கி பதிலாக இருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி முடிவு பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணீங்க, ஃபுல்லாக உங்களோட சர்வீஸ் முடிச்சிங்க. என் ரயில்வே ஒர்க்கரோ என் குடும்பமோ எனக்கு முக்கியம் கிடையாது. அதெல்லாம் போகிற பாதையில் பார்க்குற மாதிரி தான். ஆனால் எனக்கு முழுக்க ஆன்மீகம் தான், எனக்கு தெய்வம் தான் முக்கியம். வெரி குட். அதுதான் முதலிடம். அதுக்கப்புறம் தான் குடும்பம், குழந்தை, குட்டி, வேலை எல்லாமே. வேலைக்கு 2 மாதம் எனக்கு வேலைக்கு போகணுமா போகலையான்னு தெரியாது. அப்படியா? ஆமாம், நின்று மட்டம் அடிச்சுட்டுக்கிறேன். 2 மாதம் பொறுத்து எனக்கு தெளிவு வருது, ஐயோ வேலைக்கு போகணுமே. அப்போ 2 மாதம் பொறுத்து போனால் வேலைக்கு சேர்க்க மாட்டான். சரி என்ன பண்ணுறது, 60 நாள் போல் ரெட்டில்ஸுக்கு போய் ஒரு மென்டல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் மென்டலாக இருந்தேன், எனக்கு தெரியாதுன்ட்டு வேலைக்கு போனேன். இது மாதிரி பல முறை நான் வேலைக்கு போகாதால நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு லீவே கிடையாது, சம்பளம் குறைஞ்சி போச்சு. ஆன்மீகத்தில் நான் அதில் மேலே போகும்போது எனக்கு இங்கே என்ன பொண்டாட்டி சாப்பிட்டுதா, புள்ள சாப்பிட்டுதா, பசங்க போச்சா ஸ்கூலுக்கு, எதுவும் தெரியாது. ஆனால் நல்லா சம்பாரித்தேன். ஆனால் எதையுமே எனக்குன்னு வச்சுக்கல, நான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கல. இது எவ்வளோ அருமையான அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் போச்சுமா. அந்த பயணத்தில் தான் இந்த மாதிரி சரி மக்களுக்கு எதை எடுத்தாலும் கடவுள் மேலேயே குறை சொல்கிறாங்க, கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி இந்த தெளிவை நம்ம சொல்லலாம் உலகத்துக்கு. சொல்லும்போது எல்லாரும் கேட்கலனாலும் ஒரு 4 பேர் கேட்க மாட்டானா, அந்த 4 பேர் 8 பேருக்கு சொல்ல மாட்டானா அப்படின்னு தாமா இந்த ஆசிரமம் அமைச்சு உபதேசங்கள் கொடுத்து, முதல்ல நீ பயத்திலேருந்து வெளியே வா, அதுக்கப்புறம் நீ தெளிவடைவ அப்படின்னு தான் இந்த உபதேசங்கள்லாம் கொடுத்து இப்படி எல்லாம். சுவாமி, இப்போ வந்து உங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா பார்த்தா தெரியுது உங்களோட கருத்து வந்து மூளை முடுக்கு வரைக்கும் போய் ரீச் ஆகுது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இப்படி நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகளையோ அவமானங்களையோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஏன் நான் ஒரு அவமானத்தையும் சந்திக்கலம்மா. ஏன்னா எனக்கு இதனால் எந்த அவமானத்துலேயும் நான் போய் ஈடுபடல. நான் நினச்சி நான் வீட்டில் உபதேசம் கொடுத்துருந்தேன். அங்கே வந்து கோட்டஸ் அது மேலே ஒரு 10 பேருக்கு மேலே நிற்க முடியாது. அப்போ யோசித்தேன், நமக்கு ஒரு இடம் தனியாக வேணும் ஆசிரமத்துக்கு, அப்போ தான் நம்ம அதை உபதேசம் கொடுக்க முடியும், சீடர்கள் சந்திக்க முடியும். அவங்க குளிக்கோ கொள்ள வெளியூர்லேருந்து வராங்க, குளிக்கோ கொள்ள வீட்டில் போய் விட முடியுமா. அதனால் இந்த ஆசிரமத்தை கட்டினேன். அப்போ எப்படி முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு, அது யாருக்கிட்டும் 10 பைசா வாங்கலை. அந்த கோவில், ஆசிரமம், சமையல் ரூமு, காம்பவுண்டு இதெல்லாம் என்னுடைய சொந்த உழைப்பில் கட்டினது. இப்போ சீடருங்க கொடுத்த காசுல அந்த சமாதி இந்த இப்போ இந்த என்னாண்ட கட்டினுக்குது, இதெல்லாம் வந்து டொனேஷன் கொடுத்ததில் கட்டினுக்கிறேன். அதனால எனக்கு எந்த அவமானமோ அதே நேரத்தில் எந்த சந்தோஷமோ எதையுமே நான் எடுத்துக்கிறது. இப்போ எத்தனை கோடி பார்த்து எனக்கு என்ன இது என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யார் நேராக வராங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் இல்லை. ஆனால் நம்ம சொன்னது இவ்வளோ பேர்கிட்ட போச்சா அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம். அதனால் ஆஹா எனக்கு பாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் ஆடுறதும் கிடையாது, யாருமே பார்க்கலன்னு வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா நான் எதுக்கு வருத்தப்படணும், சொல்கிற உண்மையை நீ எடுத்துக்கலாம் போ, எனக்கு என்ன நஷ்டம் லாபம், அப்படி போடுவேன் நான். அதனால் எந்த அவமானத்துக்கும் நான் ஈடுபடலம்மா. சரி சுவாமி, இப்போ ஏதாவது கேள்விகள் கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாடலாக இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க, அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்கள் உங்கள் வயசையும் சேர்த்து சொல்லுவீங்க. 74 வயசில் வந்து இவ்வளோ பாடலை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ படிக்கிற ஹேபிட் எப்படி உங்களுக்கு, எவ்வளோ நேரம் படிப்பீங்க? எனக்கு படிக்கவே தெரியாது, நான் 1ஆம் கிளாஸ் விட்டு படிக்காதும்மா. நான் பார்த்தேன் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தேன். அதாம்மா உண்மையே சொல்கிறேன். நான் தான் 5-6 வயசுல போய் மாடு மேய்ச்சினுக்கிறேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற வயசுல எங்கேருந்து படிக்கிறது? அப்புறம் எப்படி அங்கேருந்து 12 வயசுல எட்டு போய் டைலர் வேலைக்கு விட்டாங்க. அப்புறம் நான் எங்கேருந்து படிக்கிறது? அப்புறம் தான் வாழ்க்கை தான். எப்படி அப்படியே திருட்டுதானமா கூட்டி கீட்டி படிக்கிறது தான். அப்படிதான்மா படிச்சுன்னுக்கிறேன். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியல. நீங்க என்னென்னமோ பாடல்கள் யாராரோ எழுதுனதெல்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாமே அது தெரியல. சோ டெய்லி படிக்கிற பழக்கம் இல்லம்மா, உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க அதை தேடி எடுக்கிறது இல்ல. சரிதான், நானும் அதை தேடி எடுத்துன்னுக்கிறேன். ஏன்னா எல்லா பொய் கூட அதுல கிடையாது இல்லையா. அதனால வந்து நான் அதை தான் எடுப்பேன். மற்றதெல்லாம் அந்த கற்பனையில எழுதுறதெல்லாம் எடுக்க மாட்டேன். அதனால் அது அப்படியே கொஞ்சம் அப்படி
பண்ணுறது. இப்போ இந்த கந்த சஷ்டி, ஓ இந்த விநாயகர் அகவல், ஆ. அப்புறம் குமரகுரு விருது பாம்பன் சாமி, இது மாதிரி எதுனா அப்படி இப்போ அப்படியே ரெண்டு கூட்டுறது தான். இல்ல நீங்க அப்படி சாதாரணமா சொல்றீங்க, ஆனா சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமாம்மா. இப்போ எல்லாரும் படித்தாங்கன்னா அந்த எழுத்தை மட்டும் படிப்பாங்க. நான் அப்படி படிக்க மாட்டேன். நான் படித்தேன்னா இது எதுக்கு சொன்னாங்க, இது என்னது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்வேன். அதில் கந்த சஷ்டியில் தேவராய சுவாமிகள் எழுத்துனது. அதில் சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசந்தனை, அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறினார். இது எல்லாரும் படிக்கிறாங்க, ஆனால் அது என்னதுன்னே தெரிஞ்சுக்கல. இவங்க செல்வம் பெருக்கணும் ஒன்று, அடடே பணம் காசு ஊடு வாசல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்னது அது இல்லை. உன்னுடைய உடல் செல்வம் அறிவு செல்வம் பெருகும். இதை வந்து படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி நிஷ்டை தூக்கம் வரும். இந்த தூக்கத்திலேயே படி. ஏன்னா அது அவரே சொல்லுவார், பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்து ஒரு நாளைக்கு 36 வாட்டி படிக்கணுன்றது. 36 வாட்டி ஒரு பாடல் வந்து 15 நிமிஷம். நல்லா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு 36 15 எவ்வளோ ஆச்சா? அவன் படித்தா நான் உடம்பு எப்படி நெருப்பு மாதிரி ஆகிடும் இல்லையா? அவன் சொன்னான்னா அது பழிச்சிடும். அந்த சக்தி உனக்கு கிடைக்கின்றாருன்றாரு இல்லையா? அதில் சொல்கிறாரு, பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் துண்ணும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சிஷரும் அடியனை கண்டால் அல்லதை கலைஞரை இரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படானவரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரும் மிகபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லும் இடி விழுந்தோட என்றார். இல்லை அப்படித்தான் சொன்னார். அப்படிதான் நம்ம சொல்றாரு. கரெக்ட் கரெக்ட். அப்போ அந்த அளவுக்கு அந்த சக்தியை அவங்க உருவாக்குறாங்க படிச்சு. ஆனா அதை இவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதோ பாட்டு மாதிரி படிக்கிறாங்க, அது என்னன்னு சொல்ல. அதே மாதிரி விநாயகர் அகவல் அது முழுக்க முழுக்க யோகம், உடலை பற்றியே தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன புளியார பாடுறாங்கன்னு நினச்சின்னு இருப்பாங்க. சீதக்கலப்ப செந்தாமரிப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறி ஞானம் பூந்துகிலாடையும் வண்ண மருங்களில் வளர்ந்தழ குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் 3 சூடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரேன்னு இல்லை? அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா உன்னை பற்றியே தாங்குது தவிர நீ இன்னமும் வேற ஒரு பொருளை பற்றி யோசித்துனுக்கிற இல்லையா? கடவுள்ன்றது நீ இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை. அப்போது உனக்குள்ளே இருக்கிற கடவுளை ஆராய்ஞ்சி கஷ்டப்பட்டு தேடி எடு, அதுக்கிட்ட அழுவு கத்து கதறு, அது உன்னை காப்பாற்றும். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட கத்த நீனாலும் கதறினாலும் உன்னை அழிச்சிட்டு போவனை தவிர வாழ வச்சுட்டு போக மாட்டான் இல்லையா? இதை தான் அங்கே சொல்கிறாங்க. கடவுள்னு பேர் உனக்கு நீ ஒரு பேர் வச்சுன்னு நான் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுன்னு இல்லையா? நம்ம மனுஷன் தானே. மனுஷான்னு கூட முடியுமா? ஏன் கூப்பிட்டான்னா? ஆனால் ஆளுக்கு ஒரு பேர் வேணும். உனக்கு பிடிச்ச பேர் நீ வச்சு எனக்கு கடவுளையும் அப்படிதாம்மா அவனுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கினான். இதை தான் அவர் சொன்னார் பாம்பன் சாமி. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்தரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்க ஆதியாம் கையில செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க அப்படின்னார் இல்லையா? இப்படி ஒவ்வொரு மனிதனும் எங்கே எத்துன்னு வரான், சுற்றி 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 உன் உடலுக்குள்ளே தான் வந்துடுறான். ஏன்னா தெய்வம்ன்றது உனக்குள்ளே இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டான் இல்லையா? பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்ல, கடவுளை வந்து உணரணுன்னா எப்படா உணரணும்? உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்றார் இல்லையா? அப்போது நம்ம வந்து இறைவனை முதல்ல நம்பணும், கடவுள் இருக்குதுன்ற நம்பிக்கை நமக்கு வரணும்.
அந்த இருக்குது, அது எங்கே இருக்குது, நமக்குள்ளவே இருக்குது, நம்ம எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்றத பயணம் பண்ணோம்னா நம்ம தெளிவடைவோம். இல்லைன்னா நம்ம எந்த காலத்துலையும் தெளிய மாட்டோம். பேய் பிடிச்ச மனுஷன் மாதிரி தான் சுற்றி நிற்போம் இல்லையா? இப்படி இருக்குதுமா. சுவாமி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நமக்குள்ள கடவுள் இருக்கான்னு. கண்டிப்பாக நீங்கள் அந்த இதை உணர்ந்திருப்பீங்க. அந்த உணரும்போது உங்களோட நிலை எப்படி இருந்தது? நான் இல்லை. இல்லை. அது வரும்போது நான் இல்லைம்மாங்க, என் உடம்பு தான் கிடக்கும். அது என்னை விட்டு பிரியும் போது நான் வந்துடுவேன். இதுதான் கடவுள் நிலை. கூத்தாடுறது இல்லை கடவுள் நிலை. கூத்தெல்லாம் ஆட முடியாது. நீயே இல்லைன்னா எந்த கூத்தாடுவ கடவுள்கிட்ட? இது பேய் பிடிச்ச மாதிரி ஆடிங்கிறானுங்க நம்ம கடவுள் கூத்துன்ட்டு. அது என்னன்னு தெரியல எனக்கு. கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தான்னா அந்த மனிதன் அங்கே படுக்கை தான். அவன் எந்த செயலையும் செய்ய முடியாது. ஓஹா ஆஹாலாம் கத்த முடியாது. போன மாதிரி ஆயிடுவான். கடவுளோட பயணம் பண்ணிடுவான் ஆகாயத்துக்கு. திருப்பி அது வந்து இதில் சேரும்போது கடவுள் பிரிஞ்சிடுவான், மனுஷன் ஆயிடுவான். இவன்